சாண்டில்யன் அவர்களின் ராஜதிலகம் அத்தியாயம் 108 ஓவியத்தின் இரகசியம். சீலைகளின் ஓவியங்கள் இரண்டிலும் தன்னையும் ரங்கபதாகா தேவியையும் அணிமணி ஏதும் இன்றி இளவரசன் தீட்டி வைத்திருந்ததை பற்றி சீற்றமடைந்து காரணமும் கேட்ட மைவிழியை தழுவி நின்ற ராஜசிம்ம பல்லவன், மைவிழி, நீ 2 தவறுகளை செய்திருக்கிறாய் என்று கூறினான். அவன் குரலில் காதல் சொட்டியது. கைகள் அணைத்த நிலையில் நில்லாமல் அவள் பூவுடலை மேலெழுந்தவாரியாக துழாவின. பின்பு அவன் கன்னத்தை பிடித்த ஒரு கை அவள் முகவாய் கட்டையையும் தூக்கி அவள் பெருவிழிகளை பார்க்கவும் முயன்றது. அரை விளக்கின் மங்கலான வெளிச்சமோ, சோலையை நோக்கி திறந்து கிடந்த சாளரத்தின் வழியாக உட்புகுந்த வெண்மதியின் குளிர்கிரணங்களோ, அல்லது மரங்களை ஊடுருவி வந்த மெல்லிய தென்றலோ, உடலை அப்பொழுது இறுகத் தழுவி நின்ற இடது கரமோ, எதுவோ சொல்ல முடியாது. அவள் உணர்ச்சிகளை எங்கெங்கோ அள்ளி சென்றதால் அவள் கண்கள் அவன் கண்களை சந்திக்க மறுத்தன. பவள இதழ்கள் மட்டும் மெல்ல திறந்து 2 தவறுகள் என்ன என்று இரகசியமாக சொற்களை உதிர்த்தன. பதிலுக்கு அவன் இடது கை அவள் இடையில் இறங்கி அதை நன்றாக அழுத்தி பிடித்தது. முதலில் நீ என் அறைக்கு வந்தது ஒரு தவறு. ஓவியனின் அனுமதி இல்லாமல் ஓவியங்களை பார்க்க முயன்றது 2வது தவறு என்று அவள் காதுக்கு அருகே குனிந்து ரகசியம் பேசினான் பல்லவ இளவல். அவனது பதிலும் சரி, பதில் சொன்னபோது கன்னத்தில் இழைந்த அவன் கன்னமும் சரி, இடையை வலிக்க பிடித்துவிட்ட இடது கரமும் சரி, அப்பொழுது முகவாய் கட்டையிலிருந்து கழுத்து பிரதேசத்துக்கு இறங்கிவிட்ட வலது கையும் சரி, அவளை மௌனமாக அடித்திருந்ததால் அவன் பதிலுக்கு பதில் ஏதும் சொல்லும் திறமையை இழந்து கிடந்தாள் மைவிழி. அவனும் மேற்கொண்டு கேள்வி ஏதும் கேட்கவில்லை, பதிலையும் எதிர்பார்க்கவில்லை. மல்லிகை சரம் போல தன் கையின் உட்புறத்தில் இழைந்து கசங்கி கிடந்ததால் அதிக மனம் வீசிய உடலை அவன் உணர்ச்சிகள் அனுபவித்து கொண்டிருந்தன. அத்துமீறிய எந்த செய்கையிலும் அவன் கைகள் இறங்காதிருந்தாலும் எல்லைக்கு உட்பட்ட நிலைமை கூட எதிர்பார்ப்பை அதிகமாக கிளறிவிட்டதால் இருவருமே இன்ப ஜாலத்தில் மூழ்கி கிடந்தனர். வெகு சீக்கிரம் பிரிய போகிறோம் என்ற எண்ணம் இருவரையும் அளவுக்கு அதிகமாகவே இறுக பிணைத்திருந்தது. அவன் வலது கை வழவழத்த அவள் கழுத்தை விட்டு அதிகமாகவே கீழிறங்கலாயிற்று. இடது கையும் இடையை விட்டு இடம் மாற ஆரம்பித்தது. அந்த நிலையை நீடிக்க விட்டால் விபரீதத்தின் எல்லைக்கு தன் உணர்ச்சிகள் போய்விடும் என்று நினைப்பால் சற்று அவனை விட்டு விலக முயன்ற மைவிழி செல்வி அவன் இரும்பு கரங்கள் தனக்கு விடுதலை அளிக்க மறுப்பதை உணர்ந்ததால், இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவார் போல் இருக்கிறதே என்று உள்ளூர கூறிக்கொண்டு மெல்ல புன்முறுவல் கொண்டாள். அவள் புன்முறுவல் முகத்தில் ஏற்பட்ட புது பொலிவு, அப்பொலிவை உண்டாக்கிய உள்ள நெகிழ்ச்சி அனைத்தையும் பார்த்தும் ஊகித்தும் உவகை கொண்ட பல்லவ இளவல் மெல்ல கேட்டான், நான் கேட்டதற்கு பதில் சொல்லவில்லையே என்று. கேள்விகளே அர்த்தமற்றவை, அவற்றுக்கு பதில் என்ன வேண்டியிருக்கிறது என்று மெதுவாக கூறினாள் மைவிழி. கழுத்திலிருந்து மார்பில் இறங்க முற்பட்ட இளவரசனின் வலது கையையும் தனது இடது கையால் பிடித்து நிறுத்தினாள். அந்த பூங்கரத்தின் மென்மையிலும் பிடிப்பிலும் கூட அவள் ஆசை அள்ளி தெளித்ததை உணர்ந்தான் இளவரசன். பதிலை சொன்னது கூட அவள் சம்பிரதாயத்துக்குத்தான் சொன்னாள் என்பதை உணர்ந்து கொண்ட அவனும் மேலுக்கு கேட்டான், கேள்விகள் அர்த்தமற்றவையா என்று. ஆம், இந்த ஒற்றை சொல் இழை போல வெளிவந்தது அவள் வாயிலிருந்து. எப்படி அர்த்தமற்றவை என்று கேட்டான் பல்லவ இளவல். இதை கேட்க இவர் இடது கை எதற்காக கீழே இறங்க வேண்டும், விஷமம் செய்ய வேண்டும் என்று தனக்குள் கேட்டுக்கொண்ட மைவிழி, உங்கள் அறைக்கு வந்தது தவறு என்கிறீர்களே என்று வெளிக்கு மட்டும் கேட்டாள். ஆம், வர சொன்னதே நீங்கள்தான். நானா? ஆம். எப்பொழுது சொன்னேன்? நீங்கள் பயணத்துக்கு எல்லாவற்றையும் சித்தப்படுத்தும் மைவிழி என்று உங்கள் தந்தையின் முன்பு சொன்னீர்கள் அல்லவா? ஆம், சொன்னேன். அங்கு மற்றும் பலரும் இருந்தார்கள். இருந்தால் என்ன? மைவிழி செல்வி இதற்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை. அவன் மீது சற்று அதிகமாகவே சாய்ந்தாள். நீங்களும் உங்கள் தந்தையும் என்னை என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சீரவும் செய்தாள். உடல் மீது உடல் அழுந்தியதால் ஏற்பட்ட உணர்ச்சி வெள்ளம் இளவரசனை பைத்தியமாக அடித்திருந்தது. நானும் தந்தையும் என்ன தவறு செய்துவிட்டோம் அப்படி என்று அவன் மெதுவாக கேட்ட கேள்வியிலும் உறுதி இல்லை. நீங்கள் என்னை மைவிழி பயணத்துக்கு சித்தம் செய் என்கிறீர்கள். பல்லவ வம்சத்தில் அப்படி ஒரு பேரன் பிறக்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம் என்று உங்கள் தந்தை கேட்கிறார். இதையெல்லாம் கேட்டால் மற்றவர்கள் என்ன நினைத்து கொள்வார்கள் என்று வினவினாள் மைவிழி. அவள் சொற்களின் பொருள் அப்பொழுதுதான் புரிந்தது இளவரசனுக்கு. பதிலுக்கு அவன் இரு கைகளும் மீண்டும் அவள் இடையை வளைத்து இறுக பிடித்தன. மைவிழி என்று அவன் சொல்லிலும் பூர்த்தி இல்லை. பூர்த்தியாகாத அவன் ஓவியங்களைப் போல.
மைவிழிக்கு அதற்கு மேல் பேச்சு வரவில்லை. மற்றவர்களுக்கு புரியாத எதையும் நானோ என் தந்தையோ சொல்லிவிடவில்லை. அப்படியானால் எல்லோருக்கும் தெரியும். என்ன தெரியும்? பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் அஸ்தமித்து விடுமா மைவிழி? யார் பூனை? நாம் இருவரும் தான். இதை சொன்ன இளவரசன் நகைத்தான். மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டதால் மைவிழி நகைக்கவும் இல்லை, அவனுக்கு பதில் சொல்லவும் இல்லை. பதில் சொன்ன போதும் உணர்ச்சிகள் தாண்டவமாடின சொற்களில். அப்படியானால் உங்கள் அறைக்குள் நான் வந்தது எப்படி தவறாகும் என்று கேட்டாள் மைவிழி. இதற்கு இளவரசன் பதிலேதும் சொல்லாதிருக்கவே மேலும் கேட்டால், உங்கள் அறைக்கு வராமல் உங்கள் பயணத்துக்கு உடைகளை நான் எப்படி எடுத்து வைக்க முடியும் என்று. இளவரசன் இதழ்கள் மெல்ல அசைந்தன. முடியாதுதான் என்ற ஒரு சொல்லும் இதழ்களிலிருந்து மெல்ல உதிர்ந்தது. வந்த பின்பு என்ற மைவிழி மென்று விழுங்கினாள். வந்த பின்பு கோவில்களின் ஓவியங்களை உங்கள் மனக்கற்பனையை எப்படி பார்க்காதிருக்க முடியும்? முடியாது முடியாது. அப்புறம் அந்த சீலைகள் அவை மடித்து வைக்கப்பட்டிருந்ததால் பார்க்கத்தான் தூண்டும். பார்த்தால்தானே என்ன மைவிழி? உங்கள் போக்கிரித்தனம் புரிந்தது. இளவரசன் கைகள் இடையிலிருந்து எழுந்து அவள் அழகிய தோள்களை இறுக பிடித்தன. மைவிழி என்ற அவன் சொல் இன்ப தேனை குழைத்து உதிர்த்தது. என்றாள் மைவிழி மீண்டும். அது போக்கிரித்தனமா? வேறென்னவாம்? மனத்தில் எழுந்த கற்பனை. கற்பனையா? நல்ல கற்பனை. ஏன், என் கற்பனைக்கு என்ன மைவிழி? அப்படி முழுக்க முழுக்க நாங்கள் இருப்பது போலவேவா வரும்? இளவரசன் இதழ்கள் இளமுறுவல் கொண்டன. மைவிழி, நீ ஓவியத்தின் வரலாற்றை புரிந்து கொள்ளவில்லை என்று அவன் சொற்கள் கம்பீரத்துடனும் துணிவுடனும் உதிர்ந்தன. கைகள் பிடித்த தோள்களை வருடிய வண்ணம் பேசினான் பல்லவ இளவல். மைவிழி ஒரு பெண்ணின் தலைக்குழலின் ஒரே ஒரு இழையை மட்டும் வைத்துக்கொண்டு அவளை தத்ரூபமாக ஓவியம் தீட்டியவர்களை பற்றிய வரலாறு கூறுகிறது. ஒரு பட்டத்து ராணியின் தொடையில் மச்சம் இருந்ததை உணர்த்திய சதானந்தன் என்ற மகா கவியை பற்றிய கதையும் உண்டு. அந்த ஓவியனோ மகாகவியோ அந்த பெருமாட்டிகளை பார்த்ததும் கிடையாது. ஓவிய சாஸ்திரமும் கவியின் ஞான கண்ணும் உருவங்களின் உண்மை பாகுபாடுகளை கண் முன்பு கொண்டு நிறுத்துகின்றன. இது வரலாறு கண்ட உண்மை. இதை கேட்ட மைவிழி நகைத்தாள். ஏன் நகைக்கிறாய் மைவிழி என்று வினவினான் இளவரசன் அவள் நகைத்த காரணம் புரியாமல். எதற்கும் ஒரு பதில் வைத்திருக்கிறீர்கள் என்றாள் அவள். நான் சொல்லவில்லை, வரலாறு சொல்கிறது என்றான் பல்லவ இளவல். உங்கள் செயலுக்கு வரலாற்றின் மீது பழியை போடுகிறீர்கள். உனக்கு சந்தேகம் இருந்தால் வேறு யாரையாவது கேட்டுப்பார். அழகாக இருக்கிறது உங்கள் பேச்சு. என்ன தவறு அதில்? இந்த இரு ஓவியங்களையும் நான் மற்றவர்களிடம் காட்ட வேண்டுமாக்கும், காட்டி வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டுமாக்கும். நீங்கள் ஏதாவது தெரிந்துதான் பேசுகிறீர்களா? அறியாமல் பேசவில்லை. உன் தோழிகளிடம் காட்டேன். பணிப்பெண்களிடமா? ஆம். பெண்ணை பார்த்தால் என்ன? இந்த கேள்வியை இளவரசன் சாதாரணமாக கேட்டாலும் மைவிழியின் மனம் கடந்த காலத்தை நோக்கி சென்றது. அங்கு தானும் ரங்கபதாக தேவியும் பஞ்சனையில் தழுவி படுத்திருந்த நிலையில் பேசிக்கொண்ட பேச்சுக்களை எண்ணி பார்த்தாள். எண்ணி நகைக்கவும் செய்தாள். எந்த காலத்திலும் ஆண்கள் பெண் மனத்தை அறிய முடியாது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள். அவள் சிந்தனைகள் எங்கோ ஓடுவதை அவள் முகபாவத்திலிருந்து அறிந்து கொண்ட பல்லவ இளவல், உன் யோசனை இங்கில்லை என்றான். ஆம், எங்கு போயிருக்கிறதோ? எங்கு போக வேண்டுமோ அங்கு. அதாவது ரங்கபதாக தேவியிடம். அவளை பற்றி என்ன? அவளை கேட்கப் போகிறேன் இந்த ஓவியங்களை காட்டி இவை சரிதானா என்று. அவள் என்ன ஓவியம் வரைவதில் என்னை விட சிறந்தவளா? இல்லை. ஆனால் வேறு எந்த பெண்ணிடம் இந்த சீலைகளை காட்ட முடியும்? ஐயோ, உங்களுக்கு எதுவுமே புரியவில்லையே என்ற மைவிழி அவன் மீது நன்றாக சாய்ந்தாள். அவளை மெல்ல பிடித்து அழைத்து கொண்டு பஞ்சனையில் உட்கார வைத்தான் பல்லவ இளவல். ஆனால் அவள் மீதிருந்த கைகளை நீக்கிவிட்டான். அவள் எதிரே இப்படியும் அப்படியும் உலாவினான். பிறகு திடீரென நின்று அவளை நோக்கி கேட்டான். மைவிழி, நாம் விக்ரமாதித்தனை முதலில் சந்தித்த இடம் நினைப்பில் இருக்கிறதா உனக்கு என்று. அவன் ஸ்பரிசம் நீங்கியதால் சற்று சுயநிலையடைந்த மைவிழி, நினைவிருக்கிறது, ஆதிவராகன் குடவரை கோயிலில் சந்தித்தோம் என்று கூறினாள். திடீரென எதற்காக அதை கேட்கிறான் என்பதை அறியாமல். அதன் உள்ளே சென்று பார்த்திருக்கிறாயா? நான் அந்த ஊர்தானே, பல முறை பார்த்திருக்கிறேன். அந்த கோவிலின் தெற்கு சுவரில் மகேந்திரவர்மன் சிலையும் அவர் இரு ராணிகளின் சிலைகளும் குடையப்பட்டிருக்கின்றன. ஆம், அந்த இரு ராணிகளில் ஒரு ராணிக்குத்தான் ஆடை இருக்கிறது.
இன்னொரு ராணி நிர்வாணமாக இருக்கிறாள். அதை கவனித்தே இருந்தால் மைவிழி. ஆனால் அதற்கு காரணம் மட்டும் அவளுக்கு புரியவில்லை. ஆமாம், அந்த ராணியை மட்டும் ஏன் அப்படி சிருஷ்டித்து விட்டார் மாமல்லர் என்று வினவினாள் மைவிழி. அதுவும் அவருடைய சிறிய தாயார் அவர் என்பதை சுட்டிக்காட்டினான் பல்லவ இளவல். ஆமாம், மிக கேவலம் என்றாள் மைவிழி. மாமல்லர் தனது சிறிய தாயாரின் சிலையை நிர்வாணமாக சிருஷ்டித்தது கேவலம் என்று மைவிழி குறிப்பிட்டதும் பல்லவ இளவல் சொன்னான், இல்லை மைவிழி, மாமல்லர் அத்தனை தரக்குறைவானவரா? அதுதான் இருக்கட்டும், நமது ஆலயங்களின் தூண்களில், கோபுரங்களில், விமானங்களில் எத்தனை நிர்வாண பிம்பங்கள், விகார சிற்பங்கள் இருக்கின்றன. அவற்றை ஏன் சிருஷ்டித்திருக்கிறார்கள் சிற்பிகள்? சிருஷ்டிக்க அரசர்கள் ஏன் அனுமதி கொடுத்தார்கள்? அவர்கள் எல்லாம் சிற்றின்ப பித்தர்களா? அறிவற்றவர்களா? இல்லவே இல்லை. அதில் தத்துவம் இருக்கிறது. ஆண்டவனின் சிருஷ்டி எதையும் விகாரமாகவோ அல்லது விபரீதமாகவோ அவர்கள் நினைக்கவில்லை. சிருஷ்டி ஒரு ஆனந்தம், மனித அறிவை மீறிய ரகசியம். அதை ஒழிக்க வேண்டிய அவசியமில்லை என்பது அவர்களின் சித்தாந்தம் என்று விளக்கிய பல்லவ இளவல் மைவிழியின் பக்கத்தில் பஞ்சனையில் அமர்ந்தான். மீண்டும் அவன் கரங்கள் அவளை சுற்றின. மைவிழியின் உணர்ச்சிகள் கரையை உடைத்து கொள்ளும் போல் இருந்தது. நந்தவனத்துக்குள் தாங்கள் சென்றதையே விபரீதமாக அர்த்தம் செய்து கொண்ட பணிப்பெண்கள் இளவரசன் அறையில் கதவை சாத்தி கொண்டு அவனுடன் நீண்ட நேரம் இருந்தால் என்ன நினைப்பார்கள் என்ற பீதியும் அவளை ஆட்கொண்டது. அந்த பயத்திலும் ஒரு ஆனந்தம் இருப்பதை அவள் உணர்ந்தாள். ஓவியத்தில் இருப்பதைப் போலவே தன்னை இளவரசர் ஆக்கிவிட்டால் கூட அதை தன்னால் தடுக்க முடியாது என்பதை ஊகித்து கொண்டாள். ஆனால் அந்த சமயத்தில் ரங்கபதாக தேவியின் குரல் அவள் இதயத்தில் எழுந்தது. அவருக்கு அதிகமாக இடம் கொடுக்காதே, சத்தியத்தையும் மறக்காதே என்று எச்சரித்து கொண்டு தேவி அவள் மனக்கண் முன்பு தோன்றினாள். அவள் எச்சரிக்கை மைவிழியை இவ்வுலகுக்கு கொண்டு வந்தது. இளவரசன் கரத்தால் தோளிலிருந்து சரிந்த மேலாடையை திரும்ப போர்த்தி கொண்டாள் அவள். இதற்கு இன்னும் காலம் இருக்கிறது என்று கூறி இளவரசன் பிடியிலிருந்து விலகி கொண்டு அரை கதவை நோக்கி சென்று அதை திறந்தாள். மைவிழி, மைவிழி, உன்னைத்தான் என்று இளவரசன் அழைத்தது அவள் காதில் விழுந்தது. அதை கேட்டு அவள் புன்முறுவல் செய்தாலும் வெளிக்கு கோபத்தை காட்டினாள், உள்ளே உவகை கூட்டினாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 109. இன்னொரு போர். ஏனடி நகைக்கிறாய் என்று பணிப்பெண்ணை கேட்ட மைவிழியின் குரலில் இருந்தது கோபமா குதூகலமா என்பது பணிப்பெண்ணுக்கும் புரியவில்லை. பணிப்பெண் வாயிற்படிக்கு வெளியில் பதில் சொல்லாமலே சில வினாடிகள் நின்றாலும் அவள் இதழ்களில் இருந்த புன்முறுவல் மட்டும் மறையவில்லை. மைவிழிக்கு அப்பாலும் கண்களை செலுத்தி உள்ளே இருந்த இளவரசனை கண்டதும் பயந்தவள் போல பணிப்பெண், மன்னிக்க வேண்டும் தேவி என்று கூறினாள். மைவிழி வியப்புடன், எதற்கடி மன்னிப்பு என்று வினவினாள். அது என்று ஏதோ சொல்ல முயன்று முடியாமல் வார்த்தைகளை விழுங்கினாள் பணிப்பெண். என்னடி, விளக்கித்தான் சொல்லேன் என்று கேட்டாள் மைவிழி. நான் இங்கு வந்தது உங்களுக்கு உதவி செய்வதற்காக. அதில் தவறென்னடி? எனக்கு தெரியாது அம்மணி. என்ன தெரியாது? இளவரசர் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருப்பார் என்று எனக்கு தெரியாது என்ற பணிப்பெண் திரும்பி செல்லவும் முயன்றாள். மைவிழி பதறி போனாள். இரு போகாதே என்று உத்தரவிட்டு பணிப்பெண்ணை அதட்டி நிறுத்தினாள். பணிப்பெண் சட்டென்று நின்று திரும்பி பார்த்து கேட்டாள், என்னை ஏன் இருக்க சொல்கிறீர்கள் என்று. எனக்கு உதவி செய்வதற்காகத்தானே வந்தாய் என்று மைவிழி வினவினாள் விஷம குரலில். ஆம். அப்படியானால் ஏன் போகிறாய்? உங்களுக்கு உதவ யார் இருக்கிறார்கள்? இளவரசரா? ஆமம்மா. நாம் செய்யக்கூடிய காரியங்களை இளவரசரை செய்ய சொல்லலாமா என்று வினவினாள் மைவிழி. கூடாது அம்மணி, கூடாது. அவர் செய்யக்கூடிய காரியங்களை நாம் எப்படி செய்ய முடியும்? நாம் செய்யக்கூடியவற்றை அவர் எப்படி செய்ய முடியும் என்றாள் பணிப்பெண். அது தெரிகிறதல்லவா உனக்கு? தெரிகிறது. பிறகு என்ன? உள்ளே வா. நான் எதற்கு? எனக்கு உதவ. இளவரசர் பயணத்துக்கு ஏற்பாடுகளை செய் என்று கூறிய மைவிழி மீண்டும் திரும்பி அறைக்குள் நுழைந்தாள். பணிப்பெண்ணும் உடன் நுழைந்தாள். இருவரும் அறைக்குள் வந்ததும் மைவிழி இளவரசனை நோக்கி, இனி நீங்கள் வெளியில் செல்லலாம் என்று உத்தரவிட்டாள். இளவரசன் மிரள மிரள பார்த்தான் மைவிழியை. இது என் அறை தெரியுமா என்று கேட்டான் குழப்பம் நிறைந்த குரலில். தெரியும் என்று சொன்ன மைவிழி அவனை பாராமலே பணிப்பெண்ணை நோக்கி, இதோ அந்த மஞ்சத்தில் உள்ள ஆடைகளை எடு, அவற்றை சுற்றி கட்ட மான் தோலும் நூல் கயிறும் எடுத்து வா என்று கூறினாள். பிறகு இரண்டு பெண்களும் இளவரசனின் ஆடைகளை எடுப்பதிலும் கட்டுவதிலும் அடுக்குவதிலும் முனைந்தனர்.
அவர்கள் இருவரும் தான் இருப்பதை அடியோடு கவனிக்காமல் அலுவல்களில் ஈடுபட்டு விட்டதை கவனித்த பல்லவ இளவல் சில வினாடிகள் அவர்களை கவனித்து கொண்டே நின்றான். பிறகு அதோ அந்த கோவில் சிலைகளையும் எடுத்து கட்டிவிடுங்கள் என்று கூறிவிட்டு தலையணை அடியிலிருந்த இன்னொரு சீலையை எடுத்து மடியில் சொருகிக் கொண்டு அறையை விட்டு வெளியேறினான். அங்கிருந்து புறப்பட்டவன் உப்பரிகையிலிருந்து கீழிறங்கி புறவிச்சாலைக்கு சென்று அங்கிருந்த வீரன் ஒருவனிடம் தான் மறுநாட் காலையில் புறப்பட போவதாக கூறி, விடியற் காலையிலேயே புறவியை தேய்த்து கால்களை உருவிவிட்டு தீனி வைத்துவிடு, 2-3 நாள் பயணத்துக்கு வேண்டிய உணவு தானியத்தையும் ஒரு தோல் பையில் அடைத்து வை என்று உத்தரவிட்டான். இந்த உத்தரவு விசித்திரமாக இருந்ததால் வீரன் வினவினான், கொள் முதலிய தானியங்கள் வழியில் கிராமங்களில் கிடைக்காதா என்று. கிடைக்கும், தவிர நான் 2 நாட்கள் மலை வழியில் செல்வேன். அங்கு கிராமங்கள் கிடையாது. இருந்தாலும் மாட்டு தீனிதான் இருக்குமேயொழிய குதிரை தீவனம் இருக்காது என்று கூறிவிட்டு மீண்டும் மாடிக்கு சென்றவன் தனது அறைக்கு செல்லாமல் தந்தையின் அறைக்கு சென்றான். யான்சின்னும் நானும் விடியற் காலையில் புறப்படுகிறோம் தந்தையே. இன்னும் 3 வாரங்களில் திரும்பி வருவோம். நாங்கள் திரும்புவதற்குள் இங்கு படைகள் நன்றாக அணிவகுக்கப்பட்டு பெரும் போருக்கு தயாராக இருக்கட்டும். கோட்டத் தலைவர்களுக்கும் செய்தி அனுப்பி ஆங்காங்கு கலைந்து கிராமங்களில் மறைந்து உறையும் நமது படை வீரர்களையும் மேற்கு தொடர்மலை ஓரத்தில் திரட்டி தளம் அமையுங்கள். காஞ்சியின் பெரிய கொல்லன் மேற்பார்வையில் முடிந்த அளவு தளவாடங்கள் தயாராகட்டும். போகும்போது சந்துகனிடமும் விவரம் சொல்லிவிட்டு போகிறேன். அப்படி ஒருவேளை நான் இங்கு வரவில்லை என்றால் சீனனை அனுப்புகிறேன். நீங்கள் வரவேண்டிய வழி, மொத்தம் திரட்டக்கூடிய படைபலம், புறப்படும் மார்க்கம், இடையில் சாதிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் சீலையில் வரைந்திருக்கிறேன் என்று கூறி தனது கச்சையிலிருந்த சிறு சீலையை எடுத்து மன்னனிடம் அளித்தான். மன்னன் அந்த சீலையை பிரித்து பார்த்தான். தளபதியும் தலை குனிந்தான் அதை நோக்க. அதை பற்றி ஏற்கனவே அறிந்திருந்த சீனன் மட்டும் அதை பார்க்கவும் இல்லை, அதை பற்றி லட்சியம் செய்யவும் இல்லை. கற்சிலை போல நின்று கொண்டே இருந்தான். சீலையில் இருந்த கோடுகளையும் அம்புகள் காட்டிய திசைகளையும் இடையிடையே சுழிக்கப்பட்ட நகரங்களையும் கண்ட பரமேஸ்வரவர்மன் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டான் மிதமிஞ்சிய வியப்பால். இதை எத்தனை நாட்களாக வரைந்து கொண்டிருக்கிறாய் என்றும் வினவினான் பல்லவ இளவலை நோக்கி. 1 பக்ஷ காலமாக வரைந்து கொண்டிருக்கிறேன். போர் திட்டங்கள் தீட்டுவது என்றால் சிறிது யோசனை செய்ய வேண்டியிருந்தது. எதிரி மாற்று திட்டம் வகுத்தால் அதை சமாளிக்க வழிகளை வகுக்க வேண்டியதாயிருந்தது. ஏன், சீலையின் திட்டத்தில் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் என்று தந்தையை நோக்கி சொன்ன இளவரசன், தளபதி நீங்களும் சொல்லுங்கள், தவறு இருந்தால் நான் பயணப்படும் முன்பு திருத்தி தந்து விடுகிறேன் என்று பலபத்திரனையும் நோக்கி கூறினான். நீண்ட நேரம் சீலையை கூர்ந்து நோக்கிய பலபத்திரவர்மன், இல்லை, எனக்கு தெரிந்தவரை குறையேதும் இல்லை என்றான். பரமேஸ்வரவர்மன் மட்டும் கேட்டான், இந்த சீலையில் உள்ள திட்டத்தின்படி 20,000 பேர் கொண்ட படை விளிந்தையிலிருந்து நகர வேண்டும் மேற்கு நோக்கி என்றான் கேள்வி கேட்கும் தோரணையில். ஆம், இளவரசன் குரல் திட்டமாக ஒலித்தது. காஞ்சியின் சுற்றுப்புறங்களை நாம் தாக்க வேண்டியதில்லை என்று 2வது கேள்வியை வீசினான் பரமேஸ்வரவர்மன். வேண்டியதில்லை. 3 சாலைகளிலும் சாளுக்கியர் படைப்பிரிவுகள் இருக்கின்றன. அவற்றை தாக்கிய பின்புதான் காஞ்சியின் எல்லைகளை நாம் அடைய முடியும். அதில் அனாவசியமான படை சேதம் நமக்கு ஏற்படும். மேற்கே சென்று ஒரே சாலையில் உள்ள படைப்பிரிவை நாம் சந்தித்தால் சேதம் குறையும், அல்லது நமது படைபலத்தை கண்டு எதிரியின் படைப்பிரிவு பின்வாங்கினாலும் வாங்கலாம். ஆகவே நீங்கள் சேதம் ஏதுமின்றி அல்லது சொற்ப சேதத்துடன் மேல் திசையை அடையலாம். அங்குள்ள மற்றும் 16,000 படையுடன் இணைந்து தெற்கே திரும்பலாம் என்று விளக்கினான் இளவரசன். புரிந்ததற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் பரமேஸ்வரவர்மன். தெற்கே சென்று பிறகு கிழக்கு திரும்ப வேண்டும். உறையூருக்கு அருகில் எதிரியை சந்திக்கிறோம் என்றும் கூறினான் சீலையில் உள்ள ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி. ஆம், அதுதான் என் உத்தேசம். பயணத்தால் நமது படை அலுத்திருக்கும். எதிரியின் படை உறையூரில் நன்றாக இளைப்பாரி இருப்பதாலும் சன்னத்தத்துடன் இருப்பதாலும் வலு பெற்றிருக்கும் என்று சுட்டிக்காட்டினான் பரமேஸ்வரவர்மன். ஆம், ஆனால் விக்ரமாதித்தர் நம்மை அத்தனை சீக்கிரம் அவ்விடத்தில் எதிர்பார்க்க மாட்டார் என்று கூறினான் இளவரசன். திடீரென அங்கு நாம் தோன்றுவதில் அனுகூலம் இருக்கிறது என்றான். இளவரசன் கூறியதை பரமேஸ்வரவர்மன் ஒப்புக்கொள்ளவில்லை. சாளுக்கிய ஒற்றர்கள் எப்படியும் தங்கள் படை நகருவதையோ போகும் திக்கையோ கண்காணிக்காது இருக்க மாட்டார்கள் என்று திட்டமாக நம்பினான். தன் கருத்தையும் வெளிப்படையாக சொன்னான் பல்லவ இளவலிடம். பல்லவ இளவலும் அதை மறுக்கவில்லை. ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் வாளாவிருக்க மாட்டார் என்பது எனக்கு தெரியும். ஆகையால் எதிரிகள் கண்காணிப்பு இருக்கவே செய்யும். ஆனால் நமது படைகள் மலை வழியின் காடுகளில் செல்லப்போவதால் திட்டமாக படைகளின் எண்ணிக்கையையும் பலத்தையும் பூரணமாக எதிரிகள் அறிய முடியாது. அவர்கள் அறியக்கூடிய நேரம் நாம் தெற்கே சென்று கிழக்கே திரும்பும் சமயம்தான்.
அப்பொழுது தெரிந்தாலும் அவர்கள் புது ஏற்பாடுகள் எதுவும் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரும் காஞ்சியை விட்டு வர முடியாது. வீரனான விக்ரமாதித்த மன்னனை வீரனான தாங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். இம்முறை வெற்றியோ தோல்வியோ அடைவது பரஸ்பர வீரத்தை பொறுத்திருக்கிறது, தந்திரத்தை அல்ல என்று பல்லவ இளவல் சீலையை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். திட்டத்தை மாற்றுவதானால் நான் வந்து மாற்றுகிறேன், அல்லது சீனனிடம் இன்னொரு சீலை அனுப்புகிறேன் என்றான் தந்தையை நோக்கி. பரமேஸ்வரவர்மன் சீலையை மடித்து தளபதியிடம் கொடுத்தான். என் வாழ்க்கையில் இந்த போர் முடிவானது. பல்லவர் க்ஷேமத்தையோ நாசத்தையோ இது முடிவு செய்யும் என்று கூறினான் சிந்தனை நிறைந்த முகத்துடன். சீனன் எதையோ நினைத்து தலையை ஆட்டினான். அதை கண்ட பல்லவ இளவல் புன்முறுவல் கொண்டான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவும் செய்தனர். இதை கண்ட பரமேஸ்வரவர்மன், திட்டத்தை யான்சின் ஒப்புக்கொள்ளவில்லை போல் இருக்கிறது என்றான். இல்லை, சீனன் திட்டவட்டமாக சொன்னான். ஏன், உன் திட்டம் வேறு இருக்கிறதா என்று கேட்டான் பரமேஸ்வரவர்மன். இருக்கிறது, அதை இளவரசர் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று சீனன் வெறுப்புடன் கூறினான். எதற்கும் சொல்லேன் பார்ப்போம் என்றான் பரமேஸ்வரவர்மன். இந்த திட்டத்தின்படி நாம் எதிரியை தேடி போகிறோம் என்று குறிப்பிட்டான் யான்சின். ஆம், ஆனால் அது கடினமான வழி. வேறென்ன வழி இருக்கிறது யான்சின்? நம்மை நோக்கி எதிரியை இழுக்கலாம். அப்பொழுது பயண களைப்பு, படைபல குறைவு அவனுக்குத்தான் இருக்கும். அது சரியான யோசனை என்றே பரமேஸ்வரவர்மனுக்கு தோன்றவே, சரி, அதற்கு என்ன செய்யலாம் என்று வினவினான். காஞ்சிக்கு போகும் 3 சாலைகளில் 3 படைகள் இருக்கின்றன என்றான் சீனன். ஆம், அவற்றை இரவில் சிறு சிறு படை பிரிவுகளை அனுப்பி அழித்து விடலாம். இரவில் நமது படையினர் ஓசைப்படாமல் செல்லுவார்கள். அப்படைகள் தங்கும் இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் உள்ள பயிர் பச்சைகளுக்கு தீ வைப்பார்கள். அதை நோக்கி எதிரி படைப்பிரிவு நகரும். தீயை அணைக்கவும் சிறு நகரை பாதுகாக்கவும். அந்த சமயத்தில் அவர்களை பின்புறத்தில் தாக்குவோம். தீப்பந்தங்கள் பெரிய எந்திரங்களால் அப்படைகளை நோக்கி வீசப்படும். அதனால் புறவிகள் அலரும், யானைகள் மிரண்டு ஓடும். அந்த குழப்பத்தின் போது நமது படை பாய்ந்து அவர்களை அழிப்பது மிகச் சுலபம் என்று விளக்கினான் சீனன். பந்தங்களை வீச எந்திரமா என்று வினவினான் தளபதி. ஆம், என்னால் செய்ய முடியும். தச்சர்கள் சிலரை கொடுத்தால் போதும் என்றான் சீனன். இந்த உரையாடலை கவனித்து கொண்டு பேசாமலே நின்றான் பல்லவ இளவல். பேசிய போது அவன் குரலில் கடுமை இருந்தது. இந்த அதர்ம யுத்தம் கூடாது என்று உன்னை ஏற்கனவே எச்சரித்திருக்கிறேன் யான்சின். பல்லவர்கள் வெற்றி பெறுவதானால் போர்க்களத்தில் எதிரியை நேருக்கு நேர் சந்தித்து தகுந்த வியூகம் வகுத்து வெற்றி பெறுவார்கள். இல்லையேல் தர்ம மார்க்கத்தில் அழிந்து போவார்கள். சீன நாட்டு போர் முறை இங்கு ஒத்து வராது என்று சீற்றம் நிறைந்த குரலில் கூறினான். பிறகு தந்தையை நோக்கினான் இளவரசன் கம்பீரமாக. தந்தையே, வரலாற்றில் தங்களை பற்றி கண்டிப்பாக எழுதப்படும். தாங்கள் போர்களை விரும்பவில்லை, கோவில் பணியை, சிற்ப செல்வங்களை வளர்க்க விரும்புகிறீர்கள். தங்களை பற்றி அப்படி சொல்ல வேண்டும் வரலாறு. மாமல்லரை எடுத்துக்கொள்ளுங்கள். வாதாபியின் அழிவு அவருடைய நாசத்திறமைக்கு சான்றாக இருக்கலாம். ஆனால் அவர் சிருஷ்டித்த சிற்ப செல்வங்கள்தான் அவருக்கு பிற்காலத்தில் பெருமை தரும். பல்லவர் கோவில்களை மக்கள் பிற்காலத்தில் பார்த்து மகிழ்வார்கள். காலமெல்லாம் மறையும், தலைமுறைகள் மறையும், ஆனால் சிற்பம் மறையாது, அழியாது. ஆகவே அறமுறைகளை நாம் மாற்றக்கூடாது என்று சொன்ன பல்லவ இளவல், தந்தையே, எதிரி படையெடுப்பை அறிந்தும் அரங்கன் கோவிலை கட்ட என்னை மாமல்லபுரம் அனுப்பினீர்கள். போருக்கு உதவிக்கு அழைக்கவில்லை. அத்தகைய பேரரசராக, கலை அரசராக நீங்கள் வரலாற்றில் வாழ வேண்டும். அதற்கான ஓவியங்களை 2 சீலைகளில் தீட்டிவிட்டேன். இத்தனை போர் அவதிக்கும் மும்முரத்துக்கும், ஏன் தோல்விக்கும் இடையிலும் கூட அந்த ஓவியங்கள் என் அறையில் இருக்கின்றன. அந்த சீலைகளையும் என்னுடன் எடுத்து செல்லப் போகிறேன் என்றும் சொன்னான். எதற்கு ராஜசிம்மா என்று கேட்டான் பரமேஸ்வரவர்மன் பெருமை துளிர்த்த குரலில். பயணத்தில் இடையிடையே ஓவியங்களை முடித்துக் கொள்வேன். போர் முடிந்ததும் கைலாசநாதர் கோவிலையும் கட்டி முடிப்பேன். இது உறுதி என்றான் இளவரசன் உறுதி நிரம்பிய குரலில். பரமேஸ்வரவர்மன் தன் அரியாசனத்தை விட்டு எழுந்து மைந்தனை அணைத்து கொண்டான். ராஜசிம்மா, வரலாற்றில் நான் எப்படி வாழ்வேனோ தெரியாது. நீ சிறப்பாக ராஜ சிற்பியாக வாழ்வாய் என்று ஆசீர்வதிக்கவும் செய்தான். அத்துடன் தந்தையிடம் விடைபெற்று கொண்ட இளவரசன் தனது அறையை அடைந்தான். அப்பொழுதும் அவனை எதிர்பார்த்து மைவழி உட்கார்ந்திருந்தாள் பஞ்சனையில். அவள் அருகில் அவன் பயண மூட்டையும் இருந்தது. அழகான மான் தோலில் சுற்றி கட்டப்பட்டு. ஏன் காத்திருக்கிறாய் மைவிழி என்று வினவினான் இளவரசன். பெண் காத்திருப்பதும் ஆண் இஷ்டப்பட்ட வேளைக்கு திரும்புவதும் உலக இயல்பு என்றாள் மைவிழி. இளவரசன் நகைத்தான். திரும்பிய பின் என்றும் வினவினான்.
போர்கள் முடியட்டும் சொல்கிறேன் என்று மைவிழி கிளம்பினாள் அறையை விட்டு. அவளை கையை பிடித்து இழுத்து நிறுத்திய பல்லவ இளவல் கேட்டான், எதை பற்றி என்று. இன்னொரு போரை பற்றி என்ற மைவிழி அவனிடமிருந்து தன்னை விடுவித்து கொண்டு நடந்தாள். அவள் பின் எழில்கள் போர் எது என்பதை குறிப்பிட்டன. அவள் நடந்த நடையில் அவள் நூபுரங்கள் ஆர்த்தன, போர் முரசுகள் போல. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.